ஸோ ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அருமையான பாயசத்தை நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த பாயசம் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் மக்களே. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய்யை ஊற்றிக்குவாங்க. நெய்யை ஊற்றினதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் சேமியா சொல்லுவாங்க, அதுதான் மக்களே இதை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் சேமியா போட்டால் தான் மக்களே ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற சேமியா போட்டால் பார்த்திங்கன்னா பாயசம் அவ்வளோவா நல்லா இருக்காது மக்களே. இந்த ஸ்வீட் சேமியாவை இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க மக்களே. இது ரெட்டிஷ் கலர்னாலும் அது வரைக்கும் நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஆகலை, இன்னும் நல்லா மிக்ஸ்அப் பண்ண மக்களே. இது ரெட் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ ரெட் கலர் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் திருப்பி இதில் நெய் ஊற்றி பட்டை லோங்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை லோங்கு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோ முந்திரி திராட்சை அதையும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க மக்களே. முந்திரி திராட்சை அவ்வளோவா வதக்க வைக்காதீங்க, ஓரளவு வதக்கி வச்சா போதும். அவ்வளோவா நிறைய வதக்கி வச்சா கருகி போயிடும் மக்களே, அப்புறம் நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பாலோடு ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க மக்களே. பால் சர்க்கரை இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்ச சேமியாவை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க மக்களே. சேமியாவை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் எப்படி ரெட் கலரில் இருக்குது, அதே மாதிரி தான் இதுவாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க மக்களே. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பால் இந்த அளவுக்கு மிக்ஸ்அப் ஆகி காஞ்சி வரணும் மக்களே. அப்போ தான் பார்த்திங்கன்னா பாயாசம் ரெடியாக இருக்கும். ஃபுல்லாக மக்களே இந்த பாயாசம் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை எடுத்து வச்சா இந்த முந்திரி திராட்சை அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாம் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே, பாயசம் இது ரொம்பவே ஈஸி செய்கிறது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. பாய் மக்களே.